நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை அடையக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்களும் ஒருத்தர். சும்மா இது வந்து முக அலங்காரத்துக்காக சொல்லலை, நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையிலேயே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால தான் இதை நம்ம சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்திலேயே குரு பகவானோட பார்வைங்கிறது உங்களோட ராசிக்கு இருக்குது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நவ கிரகங்கள்லேயே ராஜகிரகமாக சுப கிரகமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போதே மற்ற கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறையும். அந்த குரு பகவானோட பார்வைக்கு அவ்வளோ நன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எதை தொட்டாலும் இந்த மாதம் வந்து ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றிகளையே பார்க்காதவங்க, நிறைய தடுமாறி விழுந்தவங்க, நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டவங்க, உறவுகளால் முதுகில் குத்தப்பட்டவங்க, இப்படி பல அவமானங்களை சந்தித்தவங்க ஒரு விஸ்வரூபம் எடுத்து எதிர்த்து நிற்கிற ஒரு மாதம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். இதுமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல மட்டும் மரியாதை இல்லை, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்றைய காலகட்டத்துக்கு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வேறு வழி இல்லை, சரிப்போ அப்படின்னு அவமானத்துக்கு மத்தியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சக ஊழியர்கள் நமக்கு கூட இருந்தே குழி புரிக்கிறானுங்க, அதிகாரி எரிஞ்சு உழுவுறான், இப்படி மன சஞ்சலத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மன நிம்மதியோடு இதுக்கு மேலே வேலை பார்க்க போகிறீங்க. உங்களோட திறமை அப்படிங்கிறது உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல புரிஞ்சிக்கப்படும். சரி, அந்த ஆள் தான் எவ்வளோ நாளாக தப்பாக நினச்சோம், அவன் தான் ஆனால் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு மாதம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அலுவலக சூழல் அப்படிங்கிறதே ஒரு உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வேலைக்கு போனோம்னா எல்லாம் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க, கூட உள்ளவங்களாம் நம்மக்கிட்ட நட்பு வச்சுக்கணும்னு விரும்புகிறான், அந்த அளவுக்கு நம்ம ஆஃபீஸில் முன்னுக்கு வந்திருக்கோம், உழைச்சது வீண் போலடா, நான் கும்பிட்ட கடவுள் நம்மளை கை உள்ளடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரன் பலமடைகிற இந்த நேரம் அப்படிங்கிறது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். வங்கி கணக்கில் காசு பணம் 10 ரூபா போட்டு வச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம வங்கி கணக்கில் ஜீரோவில் தான் இருக்குது. ஒரு 10,000 நம்மளால் போட்டு வச்சுருக்க முடியாது. அல்ல அர்ஜென்ட்டுக்கு ஏடிஎம்மில் போய் ஒரு 1000 ரூபா பணம் எடுக்கிற அளவு கூட நம்மள்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே காசு பணம் நம்ம கணக்கில் இருக்கும். அதுமாரி இத்தனை காலம் காசு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 30 நாள் மாடாக உழைக்கிற மாதத்தில் 3 நாளைக்கு கூட அந்த காசு, சம்பள காசு நம்ம கையில் வச்சு பார்க்க முடியல. வருது, செலவு பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், மளிகை சாமான் வாங்குகிறோம், பால்காரன் வரான், கேபிள்காரன் வரான், எல்லாத்துக்கும் கணக்கு தீர்த்துட்டு பார்த்தா 5ஆம் தேதிக்கு மேலே 5 பைசா இல்லை. மீதி 25 நாளை எப்படா ஓட்டுறதுன்னு தெரியாமல் மொழியை பிதுங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன்னவங்க கூட 10 ரூபா மாத கடைசியிலேயே இந்த மாதத்தோட மிச்சம்னு வைக்கிற அளவுக்கு இந்த மாதம் இருக்கும். மன வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அந்த அர்த்தாஷ்டம சனி தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த வருமான பற்றாக்குறை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே கொடுத்தது இல்லைங்களா. இதுக்கு மேலே மருத்துவ செலவுகள் இருக்காது. மாதமான ஒரு 2000 3000 எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போயிடுது. எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, மாதம் ஆனால் 5-10 ரூபா ஆஸ்பத்திரிக்கே போனால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னவங்களுக்கு வைத்திய செலவு இனிமேல் இருக்காது. குரு பார்வை ராசிக்கு வந்துருச்சு.
அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும், அந்த காசை மிச்சப்படுத்திடலாம். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வர்றாரு, குருவோடு சேர்ந்து அவரும் பார்த்திங்கன்னா சேர்றாரு. அஷ்டம லாபாதிபதியான அவர் சப்தமஸ்தானத்துக்கு சூரியனோட புதனோடையும் இருக்கார். புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகள் இனிமேல் வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுமாதிரி வெளிநாட்டிலேருந்து சிலருக்கு நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரும். பரவாயில்ல, புள்ள வெளிநாட்டுக்கு வேலைக்கு போட்டான், உனக்கு என்னடா கவலை அப்படின்னு 4 பேர் சொந்த பந்தம் பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். பரவாயில்லடா, நமக்கு 10 ரூபா புள்ள கொடுக்க வேண்டாம், ஏதோ அவன் சந்தோஷமாக 10 ரூபா மிச்சம் வச்சுக்கிட்டு இருந்தான்னா எனக்கு போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். இதோட வைகாசி 18 மேசராசிக்கு செவ்வாய் வராரு. 18 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரும் மீனராசியில் தான் இருக்கார், 5வது வீட்டில் தான் இருக்கார். அப்போ 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாருன்னா பூர்வீக சொத்தால் நம்ம 10 ரூபா பலனடையலாம். ஒரு பூர்வீக சொத்தில் ஒரு கடை கண்ணி கட்டி வாடகைக்கு விடலாம், பூர்வீக சொத்தை ஒரு தர வாடகைக்கு விடலாம், பூர்வீக சொத்தை விற்கலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம், பூர்வீக சொத்தில் ஒரு கட்டடம் கட்டலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்யலாம் 18 தேதி வரைக்கும். அதன் பிறகு ஒரு 6ஆம் தேதிக்கு வராரு. அப்போ அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைக்கு பிறகு தான் அது நடக்கும். ஒரு பாகம் போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் பாகம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் உங்களோட ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடன்பிறப்புகள், அதாவது இன்னும் சொல்ல போனால் நம்மளோட இளைய உடன்பிறப்புகள் சகோதர வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாரு. அதன் பிறகு தான் அதை சரி பண்ணுவார். ஒரு தடையை தாண்டி தான் ஜெயிக்கிற மாதிரியான சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இளைய சகோதரர்கள் சகோதரிகளோட அப்படிங்கிறது நல்லது. வைகாசி 27ஆம் தேதி மிதனராசியான அவரோட சொந்த ராசிக்கே புதன் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அஷ்டம லாபாதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறைகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். அந்த அடிப்படையில் தொழிலில் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ 10 ரூபா வருமானம் வருது, ஆனால் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, வேலைக்கு போனால் 10 ரூபாய் கிடைக்கும், அதே தான் சொந்த தொழிலையும் கிடைக்குது, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, வேறு வேலைகளுக்கு ஆள் போடலான்னாலும் வேலை ஆளுகளும் ஒருத்தர் செட் ஆக மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க. நம்ம நிம்மதியாக ஒரு 2 நாளைக்கு வெளியில் லீவு போட்டுட்டு சொந்த பந்த வீட்டு விசேஷத்துக்கு போகணுன்னா கூட ஐயோ நம்ம கடை என்னாச்சோ, நம்ம வேலை என்னாச்சோ, ஆஃபீஸ் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு தான் வெளியூரில் இருக்குமே ஒழிய மனசு கிடந்து இங்கே தான் அடிச்சிக்கும். அந்த மாதிரி இந்த நிலைமை மாதிரி இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. பரவாயில்ல, இவனை நம்பி விட்டுட்டு போகலாம், 2 நாளைக்கு பத்திரமா பார்த்துவான், எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வேலைக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க. அதை வச்சு நாம் ஒரு சந்தோஷமாக தொழிலை வளர்க்கலாம். தன பாக்கியாதிபதியான சுக்கிரன் மிதுனராசிக்கு வராரு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன், பொங்க வைக்கிறேன், இல்லை ஒரு கட்டடம் கட்டித்தரேன், ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா நிறைவேற்றலாம். இல்லை ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு சபரிமலைக்கு போகிறேன், இல்லைனா ஒரு நவகிரக டூர் போகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது நேர்த்திக்கடன் வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம். பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த காலகட்டமாக இது இருக்கும். இது தாராளமாக செய்யுங்க. குடும்பத்தோடு போய் குலதெய்வ தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் குறைஞ்சி குரு பார்வையால் குபேரனாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.